IPL 2025 ஆக்ஷன் ரீசெண்டாக ஃபினிஷ் ஆச்சு. சிஎஸ்கேல நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறது யாரு, இந்த வருஷம் டோனி வந்து இம்பாக்ட் பிளேயர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ் இந்த டைம் வந்துட்டு யங்ஸ்டரும் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் இருக்கிறாங்க. ஸோ இயர் பை இயர் சிஎஸ்கே வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வச்சு இயர் பை இயர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 டிராஃபி வந்து அடிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறச்ச ஸோ இந்த டைம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் இருக்கிறாங்க, அதே சமயம் யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆர் ஆல்ரவுண்டர் இந்த ஸ்லாட்டில் தான். பட் இந்த டைம் வந்து பவுலிங்கில் வந்து ரொம்ப சூப்பரான பவுலர்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறச்ச ஸோ இந்த டைம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்து அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் சிஎஸ்கேக்கு யார், ஃபியூச்சர் விக்கெட் கீப்பர் சிஎஸ்கேக்கு யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருமே கிடையாது, ஸோ டெவான் கான்வே மட்டும்தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக வந்து ஃபியூச்சர் இருக்க போகிறாரு. சப்போஸ் டோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS டோனிக்கு வந்து இந்த சீசன் வந்து லாஸ்ட் சீசனாக இருக்கலாம், இல்லை மேபி இன்னும் 2-3 சீசன் கூட போய் லாஸ்ட் சீசன் அமையலாம். பட் எந்த சீசனாக இருந்தாலும் டோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக போகிறது கன்ஃபார்ம் தான். ஸோ அவர் ரொம்ப நாள் நம்மளோட டீமில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக டெவான் கான்வேக்கு தான் போகணும். ஸோ சப்போஸ் மெகா ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடி டோனி வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே தான் வந்து ஃபில் பண்ண போகிறார் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பட் இந்த இயர் டோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நோ சான்ஸ். ஸோ இம்பாக்ட் பிளேயராக டோனி வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ அவருக்கு ஏதாச்சும் இன்ஜுரி, அவருக்கு ஏதாச்சும் முடியல அப்படின்னா மட்டும்தான் அவர் வந்து வெளியே உட்கார போகிறாரு. ஸோ இம்பேக்ட் பிளேயராக டோனி வந்து இருக்க மாட்டார். அதேமாரி இந்த டைம் கண்டிப்பாலுமே விக்கெட் கீப்பிங்கும் பண்ண போகிறாரு, ஃபினிஷராகவும் ஆட போகிறாரு. பட் ஏதாச்சும் இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது தவிர வேறு எக்காரணத்து கொண்டும் அவர் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் குவாலிஃபை டீம் ஆயிடுச்சு, பிளே ஆஃப்ஸ்குள்ளே குவாலிஃபை ஆயிடுச்சுனால் MS டோனி வெளியே உட்காருவார். ஸோ அதுக்கு பதிலாக டெவான் கான்வேவை ஒரு மேட்ச் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கலாம், பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு சிஎஸ்கேவோட பிளானாக இருக்க போகுது. ஸோ உங்களோட கருத்து அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டர்லன் பை ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நிறைய வீடியோ கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நிறையா போட்டுகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பரான கிரிக்கெட் கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோலாம் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.